ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சென்னை டு ஏலகிரி ஒரு 1 day ட்ரிப் வித் 1 night ஸ்டே போகிறோம். வாய்ஸு ஓரளவுக்கு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வழியாக மைக்கு வாங்கியாச்சு. முக்கியமான வேலை இருக்குது மெயினாக இந்த பையன் வந்து சில உடல் உபாதைகளோடு அவஸ்தைப்பட்டுருக்காரு. அதாவது நம்ம கார் தான். லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து டயர் பர்ஸ்ட் ஆகி பண்ணலானதை. ஸோ ஃபஸ்ட்டு டயரை மாற்றிட்டு அப்புறம் சில ஜென்ரல் செக்கப்பு, ஆயில் சேஞ்செலாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம கிளம்புறோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிப்பு என்னோடய அம்மா கூட நான் போகிறேன். ஸோ வாங்க விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். போலாமா? நாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஆம்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஆம்பூர் வரைக்கும் வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம போனால் நல்லாவா இருக்கும். அதனால் எங்களோட லஞ்சில் 2 டேஸ்டியான பிரியாணியை சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஏலகிரி மலை அடிவாரம். கீழே இருந்த ஒரு 30 minutes டிரைவில் மேலே வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டேக்கும் நம்ம இப்போ வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஸ்டேவோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இந்த ரூமை செக்இன் பண்ண கையோட நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு வெளியில் கிளம்பிட்டோம் இமீடியட்டாக. நேச்சர் பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ. நானும் எங்க மம்மி சியர்ஸ். ஆக்சுவலாக நேச்சர் பார்க்கு நம்ம நாளைக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம போக போகிறது ஏலகிரி லேக். என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. லேக் வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில கேம் செட்டப்ஸ்லாம் இருந்துச்சு. மக்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்மி, குளிர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஓகே, சென்னையோட நல்லா இருக்குல்ல? ஆனால் நானும் எத்தனையோ வாட்டி ஏலகிரிக்கு வரும்போதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஒரே விஷயம், இந்த இடத்துல அடிக்கிற அந்த ரம்மியமான காற்றோட நம்ம இந்த லேக்கை ரசிக்கும் போது எந்திரிச்சு போக மனசே வராதுங்க.
ஓகே, லேக் பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டே இருக்கிற இடம் ஏலகிரி மெயின் டவுன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இந்த ஆஃப் ரோட் ஜேர்னி எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க. நைட்டு டின்னருக்கு இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே சப்பாத்தி ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போக வேண்டியது தான். இந்த ஹோட்டல், இந்த வியூ, இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலகிரியிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மெயின் டவுன்லேருந்து. ஸோ டோட்டலாக டவுனையும் விட்டு நம்ம வெளியே வந்து தான் இங்கே இருக்கோம். ஒரு ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து தான் இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தூரத்தில் சில வீடுகள் இருக்குது, ஒரு சில சின்ன சின்ன ரெசார்ட்ஸ் இருக்குது. தூரமாக டீ கடை, இந்த டீ கடையில் ஓடுற பாட்டு, அண்டு ஒரு சில ரோட்டில் நாய்ங்க தூரமாக குலைக்கிறதும், அப்புறம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள் சினுங்கிறதும், இது மட்டும்தான் இப்போது என் காதில் கேட்டுட்ருக்கு. சீரியஸாகவே வேறு லெவல் ஃபீலுங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும், டெஃபினட்டாக. ஓகே மக்களே, இந்த ப்ளசன்ட் வெதரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நான் போய் இப்போ தூங்க ட்ரை பண்ண போகிறேன். டே 2ல் என்னென்ன நடந்துச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இப்போதைக்கு ஐ எம் சைனிங் ஆஃப்.